ஒரு மனிதன் மரணிக்கும் போது அல்லாஹ்விடத்தில் சக்ராத்துடைய வேளையில் சாலிஹான இபாதத்துகளை செய்வதற்கு அவகாசம் கேட்டால் அவன் பாவி என்பதற்கு அடையாளம். ஒரு மனிதன் மரணிக்கும் போது லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, சாலிஹான இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு அவகாசம் கேட்டால் அவன் பாவி என்பதற்கு அடையாளம். சக்கராத்தில் ஒரு மனிதன் தர்மம் கொடுப்பதற்கு அவகாசம் கேட்டால் அவனும் பாவி என்பதற்கு அடையாளம். சக்கராத்துடைய நேரத்தில் தௌபா செய்வதற்கு அவகாசம் கேட்டால் அவனும் பாவி என்பதற்கு அடையாளம். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு விடயம். சஹாபா பெருமக்களுக்கு உலகத்தில் வாழும் போது இருந்த ஒரே ஒரு கவலை, சாலிஹான இபாதாத்துகளை ஹயாத்தோடு இருக்கும் போதே அதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் சஹாபாக்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது. ஒரு தடவை சில ஏழை முஹாஜிரீன்கள், ஏழை ஃபுகரா சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரத்தில், யா ரசூலல்லாஹ், பணக்கார சஹாபாக்கள், தனவந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் வெல்த்தை பணத்தை கொடுத்திருக்கிறான், அவர்கள் சதகாக்கள் செய்கிறார்கள், குர்பான் கொடுக்கிறார்கள், ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், நன்மையுடைய தரஜாக்களை, நன்மைகளை மலை எட்டும் அளவுக்கு அவர்கள் நன்மையுடைய விடயத்தில் உயர்ந்து கொண்டே செல்கிறார்கள். ஆனால் எங்களால் நன்மையால் முந்த முடியவில்லை அவர்களை. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கும் சதகா கிடையாதா? ஒரு கலிமாவை சொன்னார்கள், மிக முக்கியமான கலிமா சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது சதகா கிடையாதா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது சதகா கிடையாதா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சதகா கிடையாதா? அல்லாஹு அக்பர் என்று சொல்வது சதகா கிடையாதா? இது எல்லாமே சதகா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒருமுறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறிய ஒரு மரத்தை நட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, நீங்க என்ன செய்றீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு மரத்தை நட்டி கொண்டிருக்கிறேன். சொன்னாங்க, அபூ ஹுரைரா, நான் ஒரு கலிமாவை சொல்லித்தாரேன், அந்த கலிமாவை நீங்க சொன்னா நீங்க சொர்க்கத்தில மரங்களை நட்டி கொள்ளலாம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த அழகான கலிமாவை ஹஜ்ரத் அபூ ஹுரைராவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மரம் சுவர்க்கத்தில் நட்டப்படும் என்று சொன்னார்கள். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் அஹப்புல் பிலாத் இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள். அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வார்த்தை, விருப்பமான ஒரு கலாம், அஹப்புல் கலாம் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த கலிமா. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொன்னாங்க, சூரியன் உதிக்கும் போது சூரியனுடைய வெளிச்சம் உலகத்தில் எந்தெந்த பொருட்கள் மீதெல்லாம் படுகின்றதோ அதை விடவும் எனக்கு விருப்பமானது இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற கலிமா சொல்வது எனக்கு மிகவும் விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை போன்று நாம் குர்ஆனை ஓதும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை என்றார்கள். அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, 30 நன்மை. அதே மாதிரி எந்த ஒரு ஜிக்ருக்கும் இதே மாதிரி ஒரு நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வார்களோ, சீன் இந்த ஆரம்ப எழுத்துக்கு 10 நன்மை அல்லாஹ் தருகிறான், பாவுக்கு 10 நன்மை, ஹாவுக்கு 10 நன்மை, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் போது ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 10 நன்மை அல்லாஹ் தருகிறான். இன்னொரு ரிவாயத்தில் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை மட்டும் ஒரு மனிதன் சொன்னா 20 நன்மைகள் எழுதப்பட்டு 20 பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நாங்கள் யாரும் வானத்துடைய முகட்டளவுக்கோ கடலுடைய நுரையளவுக்கோ பாவம் செய்தது கிடையாது. அப்படித்தான் பாவம் செய்திருந்தாலும் நாங்கள் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடல் நுரையளவு கூட பாவங்கள் இருந்தாலும் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மிக பெருமதியான கலிமா. ஒருமுறை உம்முஹானி, சிலர்கள் யோசிக்கலாம், நாங்க வயதாளி ஆகிட்டோம், வீட்டில் உட்கார்ந்து இருப்பில் இருக்கிறோம், எங்களுக்கு குர்ஆன் ஓதையலா, தொழுவதற்கும் கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு அமைப்பில் இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதே நிலையில உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் முதுமை அடைந்து கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னால் முந்தி மாதிரி இபாதத்துகள் செய்வதற்கு கஷ்டமாக இருக்குது, இருந்த இருப்பிலிருந்தே ஒரு இபாதத் செய்வதற்கு ஏதாவது ஒரு கலிமாவை சொல்லித்தாருங்கள் சொன்னார்கள். உம்முஹானியை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள்,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலிருந்து 100 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். 100 சேணம் விட்ட குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் தருவான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு 100 அதாவது ஒட்டகங்கள் குர்பான் கொடுத்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். வானம் பூமி அளவுக்கு நன்மையால் உங்களுக்கு நிரப்பப்படும் என்ற இந்த மகத்தான மேலான கலிமாவை உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த கலிமாவை நாங்க காலை மாலையில் விடாமல் ஒரு நாளைக்கு குறைந்தது 100 முறை செய்து வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் எல்லா புகழும் யா அல்லாஹ் உனக்கு தான், எந்த புகழும் யாருக்கும் கிடையாது. அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீ தான் மகத்தானவன், நீ மிக பெரியவன், உன்னிடத்தில் கையில் தான் குதிரத்து, சக்தி, வல்லமை, ஆற்றல் எல்லாமே உன்னிடத்தில் இருக்கிறது என்ற கருத்துப்பட. அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியா அல்லாஹ் உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. ஆனால் இந்த கலிமாவை சொல்லும் போது எதை கொண்டு ஆரம்பித்தாலும் பிரச்சனை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்றாலும் அல்லது அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று எப்படி ஆரம்பித்தாலும் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். நாங்களும் இந்த நன்மைகளை அறிந்து புரிந்து இந்த கலிமாவை செய்வோம்.